வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான புதுமையான ஒரு கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 6 பீஸ் நெய்மீன் கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ஒரு தடவை தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவாடு தொக்குக்கு நீங்கள் நல்லா பீசஸாக இருக்க கருவாடு எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதாவது துண்டு கருவாடு எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாடு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணிட வேணாம். ஒரு 1 மினிட்டுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு தடவை திருப்பி போடுங்க. இப்போ ஓரளவு ஃப்ரை ஆயிடுச்சு. ரொம்ப மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃப்ரை ஆனாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அடுத்து நான் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ கருவாடு பொரிச்ச அதே எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் சின்ன வெங்காயம் போடுறோம். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி பாதி வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் 2 பல் பூண்டு தோல் உரித்து அதையும் சின்ன சின்னமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட 2 தக்காளி நான் மிக்ஸி ஜாரில் லைட்டாக அரைச்சிட்டு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் 2.5 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம். அதனால காரம் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் இது கூட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேணாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க கருவாடு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை நம்ம மூடி வச்சிடலாம். உப்பு போடணும்னு தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு கருவாடில் உப்பு இருக்கும். உங்களுக்கு உப்பு அப்படியும் பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சுவையான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம போட்ட 6 பீசஸில் நான் ஒரு பீசஸ் இதில் நல்லா மசிச்சு விட போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கருவாட்டோட வாசனை நல்லா அந்த தொக்கில் இறங்கும். ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணையில். ஸோ இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.